அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவா பிரியாணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம மட்டன் யூஸ் பண்ண போகிறோம். இது மோஸ்ட்லி நாகர்கோவில் சைடில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுவும் கல்யாண வீடுகளில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தருவாங்க. கொஞ்சம் மட்டன் நிறைய கொழுப்புலாம் போட்டு செஞ்சு தருவாங்க. அதை செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருந்தேன். கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்து போட்டு எடுத்துருந்தேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சால்ட்டு, தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml போல் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மட்டனில் கொழுப்பு சேர்த்துருக்கிறதால கொஞ்சமாக சேர்த்தா போதும். கூடவே தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கூடவே கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் மே சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு 3 கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, புதினா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டோம். கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள், இப்போ நம்ம வேக வச்சிருந்தோம் மட்டன் அதையுமே சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம். அது நல்லா வதங்கின பிறகு வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நம்ம பொதுவாக பிரியாணிக்கு சேர்க்க மாட்டோம், பட் இதில் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கூடவே மட்டன் வேக வச்ச தண்ணி, அப்புறம் நார்மல் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நாம் 1 கப் அளவுக்கு ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படிங்கிறதால நான் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அது ஒரு பக்கம் கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம ரவை எடுத்துருந்தோம். நான் சம்பா ரவை யூஸ் பண்ணியிருக்கேன். சம்பா ரவைனா ஒன்றும் இல்லை, கோதுமை ரவை தான். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக நனைச்சிக்கலாம். இந்த பக்கம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருந்தது நம்ம கூட்டி வச்ச மசாலாவும் அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துட்டு நல்லா ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியும் அந்த ரவையும் ஒரே லெவலில் வரும்போது தம்மில் வைக்கலாம். தம் போடுறதுக்கு முன்னால் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு தம் போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஓப்பன் பண்ணும்போது நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யுமே போட்டுட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் போல் தம் வைக்க வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் வச்சு எடுத்துருந்தேன். நல்லா சூப்பராக உதிரியாக வந்துருந்துச்சு. உங்களுக்கு இன்னுமே உதிரியாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா இன்னுமே பொலன்னு இருக்கும். எனக்கு கொஞ்சம் குலைவாக இருந்திருந்தால் நம்ம சகருக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படி வச்சுருந்தேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும்.